இமயமாக இருக்கக்கூடிய ஐயா எழுத்தாளர் இமயம் அவர்கள் இந்த மேடையில் இருக்கும் அதே மேடையை நானும் சிறப்பு செய்கிறேன் என்பதே எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா சில்பன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி அல்லது புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்று. உண்மைதான். வேறு எந்த மாநிலத்திலும் நீங்கள் புத்தகத்தை சார்ந்து ஒரு திருவிழா எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அந்த வகையில் நம்முடைய திராவிட ஆட்சியின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த விழாவுடைய இந்த விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வதை காட்டிலும் இன்னும் 10-20 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதே நாம் சொல்லும்படியான ஒரு மாநிலமாக இருக்கிறோம் என்றாலும் கூட நம்மை அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் எதிர்காலத்தில் ஒளிரும் மிளிரும் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும் என்பதை சொல்லி என்னுடைய தலைப்புக்குள் மிக நேரடியாகவே நான் சென்று விடுகிறேன். இலக்கியத்தில் சிறுகதைகள், உலகம் முழுவதும் சிறுகதைகள் அல்லது கதைகள், தலைப்புக்காக அதை நான் சிறுகதை என்று வைத்துக் கொண்டாலும் கூட கதைகளை கேட்டு வளராத ஒரு தலைமுறை உலகம் முழுவதுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கதைகளை கேட்காத ஒரு தலைமுறை மிக அரிதினும் அரிது, அது இந்த தலைமுறை. எல்லோர் வீட்டிலும் அலைபேசியை நாம் அவர்கள் கையில் திணித்துவிட்டு நமது வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கெடுவாய்ப்பாக கதைகளை கேட்காத ஒரு தலைமுறையும் இந்த காலத்தில் தான் இருக்கிறது. இந்த காலத்தில் தான் புத்தகத்திற்கான திருவிழாவும் நடக்கிறது. இந்த முரண்களை களைவதற்கு நாம் நிச்சயம் முற்பட வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கதைகள் என்றால் அது வெறுமனே கதைகள் அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. கதைகள் எழுதுறவங்களுக்கும் கதையை வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கதையுடைய அருமை என்ன அப்படின்னு. கதைகள் வெறுமனே கதைகளை மட்டும் சொல்றது கிடையாது நண்பர்களே. அது எழுதப்பட்ட ஒரு காலத்தை பதிவு செய்யக்கூடியது தான் கதை. எந்த காலத்தில் எழுதுகிறார், எந்த சூழலில் எழுதுகிறார், அங்கே யார் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று பல்வேறு கோணங்களில் ஒரு கதையை நீங்கள் முடிச்சு போட்டு பார்த்துவிட முடியும். ஆக கதை என்பது வெறும் கதை அல்ல. கதையில் என்னென்ன சொல்ல முடியும் என்றால் ஒரு பண்பாட்டை சொல்லிவிட முடியும், ஒரு வரலாற்று தகவல்களை சொல்லிவிட முடியும். நீங்கள் வெறுமனே கதை என்று மட்டும் அதை கடந்து போய்விட முடியாத அளவுக்கு பல்வேறு தகவல்களை தங்களுடைய நோக்கமாக வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு கதாசிரியரும் எழுதுவதாக நான் நம்புகிறேன். ஒரு கதாசிரியர் என்ற முறையில் எனக்குமே கூட இந்த கதையில் இந்த வரலாற்று தகவலை சொல்லிவிட வேண்டும் என்ற முனைப்பு எனக்கும் இருக்கிறது. ஆக கதை என்பது வெறும் கதை என்று மட்டும் நாம் தவிர்த்து விட முடியாமல் அந்த கதை என்னவெல்லாம் சொல்கிறது என்றால், முதலில் கதை சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு எழுதப்படுற இடத்துக்கு வந்தாச்சு. உலகம் முழுவதும் கதைகள் ஏட்டளவில் இல்லாமல் வெறுமனே வாய்மொழி இலக்கியமாக எல்லோரும் அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த அல்லது வயதான பாட்டி தாத்தாக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகத்தான் கதைகள் இருந்தன. காலப்போக்கில் கதைகள் என்பது எழுதப்பட்டு அதை வாசிக்கப்பட்டு வாசிப்பதை திறனாய்வும் செய்யக்கூடிய இடத்திற்கு என்று கதை வந்திருக்கிறது என்றால் உண்மையில் வாசிப்பு என்பது அங்கேதான் வெற்றி பெற்றிருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கும் கதைக்குமான தொடர்பை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், கௌதம புத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நம்ம சொல்லி படிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய புத்தர் ஜாதக கதைகள். கிட்டத்தட்ட 547 கதைகள் கொண்டது புத்த ஜாதக கதைகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கதைகளுக்கெல்லாம் முன்னோடியாக புத்த ஜாதக கதைகளை நாம் சொல்லுவோமே ஆனால் நிச்சயமாக அது மிகையாக இருக்கவே முடியாது. தமிழில் எந்த கதை முதல்ல எழுதப்பட்ட கதை அப்படின்னா, பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கதையா குளத்தங்கரை அரச மரம். குளத்தங்கரை அரச மரம் கிட்டத்தட்ட எழுதப்பட்டு 110 ஆண்டுகள் ஆகிறது. ஆக தமிழ் இலக்கியத்திற்கே கதை என்கிற அந்த வகைமை, இலக்கிய வகைமை அறிமுகமாகி ஒரு நூற்றாண்டை தாண்டி இருக்கிறது என்றால்
அதுதான் கதையினுடைய வலிமையாக அல்லது கதையினுடைய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. உவேசா எழுதிய அந்த குளத்தங்கரை அரசமரம் என்கிற கதை ஒரு அரசமரம் சொல்லக்கூடிய ஒரு கதை. இன்றைக்கு கதைகள் நாம் படிக்கும் கதைகள் கதையாசிரியர் சொல்லுவதாக இருக்கும், அல்லது படற்கையில் வேறொருவர் சொல்வதாக கதை அமையும். 110 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அரசமரம் கதை சொன்னால் எப்படி இருக்கும் என்பது முயற்சித்து பார்த்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக வாவேசு அவர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும். இன்னைக்கு பல்வேறு எழுத்தாளர்கள் நாய் சொல்வது போல, பன்றி சொல்வது போல, மாடு சொல்வது போலவெல்லாம் கதைகள் எழுதி ஆயிற்று. ஆனால் 110 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரம், ருக்மணி என்கிற ஒரு பெண்ணை குறித்து கதை சொல்லுது. அந்த கதை தான் குளத்தங்கரை அரசமரம். இது தமிழில் முதலில் வந்த சிறுகதை அப்படிங்கிறது இங்கே நான் சொல்ல வேண்டிய தகவலாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிறுகதையின் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா அவங்க எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும், புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய செல்லம்மாள் கதையை வாசித்து விட்டு நீங்கள் உங்களை ஒரு உழுக்காம அந்த கதையை விட்டு நீங்கள் நகரவே முடியாது. கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த செல்லம்மா என்கிற கதையின் நாயகியாகவே இருக்கக்கூடிய செல்லம்மாவுக்கும் அவனுடைய கணவனாக இருக்கக்கூடிய பிரம்மராஜனுக்குமான அந்த உறவை மிக அற்புதமாக கவிப்பித்தன் கையாண்டு இருப்பார். இன்றைக்கு படித்தால் கூட ஒரு கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நீங்கள் புதுமைப்பித்தன் எழுதிய செல்லம்மா கதையை உதாரணமாக காட்ட முடியும். புதுமைப்பித்தனை தொடர்ந்து பல்வேறு கதாசிரியர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய இமயம் ஐயா அவருடைய கதையை நீங்கள் பல்வேறு கதைகளை பட்டியலிட முடியும் என்றாலும் கூட இன்றைக்கு காலையில் நான் ஒரு கதை படித்தேன், பரிசு என்ற ஒரு கதை. பரிசு என்ற ஒரு கதையை நான் நிச்சயமாக சொல்ல போவதில்லை. ஆனால் அந்த கதை எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்னா, மனித உறவுகளுக்குள்ள பணத்தின் மீதான பற்றையும் மட்டுமே ஒரு அளவுகோலாக வச்சு உறவுகள் எவ்வாறெல்லாம் சிதைந்து போகிறது அல்லது அந்த உறவுகள் எவ்வாறெல்லாம் தக்க வைக்கப்படுகிறது என்று உறவுகளை மிக நுணுக்கமாக அலசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கதையாக அந்த கதை இருக்கும். நீங்கள் நிச்சயமாக வாசிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசு என்ற ஒரு கதை ஐயா இமயம் அவர்கள் எழுதிய கதை. அதே மாதிரி பெத்தவன் ஒரு கதை, சமீபத்தில் தமிழகத்தின் ஒரு உண்மை சம்பவத்தை உலுக்கி போட்ட ஒரு பெத்தவன் அப்படிங்கிற ஒரு குறுநாவலாகவும் சொல்லலாம், அல்லது அதை பெருங்கதையாகவும் நாம் கொள்ளலாம். பெத்தவன் நாவலை வாசித்த ஒவ்வொருவரும் அல்லது வாசிக்க போகிற நீங்கள் யாருமே சாதிய மனநிலைக்கு எதிரானவர்களாக நிச்சயம் மாற்றப்பட்டுவீர்கள் என்பதற்கு நான் உறுதியை நான் சொல்ல முடியும். பெத்தவன் கதையை நீங்கள் ஒரு முறை வாழ்நாளில் ஒரு முறையாவது வாசிப்பதோடு நிற்காம அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல பாருங்க. இன்றைக்கு கதைகளை வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை என்கிற அந்த ஏக்கமும் இருக்கு. எனவே அந்த கதையை நீங்கள் வாசித்து விட்டு உங்களுடைய குடும்பத்தோடு அதை நீங்கள் உறவாட வேண்டும் என்ற ஒரு அவாவையும் நான் முன்வைக்கிறேன். இன்றைக்கு வடார்காடு மண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவிலே கூட பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த வடார்காடுடைய மக்களுடைய பண்பாட்டை, வாழ்வியலை, இந்த மக்களுடைய கூறுகளை, விழுமியங்களை எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்களை நாம் முதலில் தேடி படிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த மாவட்டத்தினுடைய மக்களின் வழிகளை அசல் மொழியில், அதாவது வட்டார மொழியில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு 4-5 பேரையாவது உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். உங்களுடைய புத்தகத்தோடு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அழகிய பெரியவன் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். பலருக்கும் தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அழகிய பெரியவனுடைய மொத்த சிறுகதை தொகுப்புகளையும் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேலூர் மாவட்டத்தின் அசலான மனிதர்கள் அங்கே உங்களுக்கு நிச்சயமாக தரிசனம் தருவார்கள். அவர்களோடு உங்களுக்கு உறவாடுவதற்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நாராயணி கண்ணகி என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நாராயணி கண்ணகி சமீபத்தில் அவர் எழுதி வெளிவந்த அலர் என்கிற ஒரு நாவலும், அவர் எழுதி வெளிவந்த மற்றொரு நாவலும் மிகவும் பேசப்பட்ட ஒரு நாவல் பாதி. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை
கம்யூனிச சித்தாந்தத்தோடு சேர்ந்து புகட்டி எழுதியிருக்கக்கூடிய அந்த அலர் நாவலை நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கவிப்பித்தன் என்ற ஒரு எழுத்தாளர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசில்தாரா இருக்கார். இயற்பெயர் தேவராஜன்னாலுமே புனைப்பெயர் கவிப்பித்தன். அவருடைய கடைசியாக எழுதப்பட்ட அந்த மரண ருசி என்கிற ஒரு கதை, ஒரே ஒரு கதை, அது போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் எழுதி வெளிவந்த ஜிகட்டி நாவலாக இருக்கட்டும், அல்லது நீவாநதியாக இருக்கட்டும், அல்லது சேங்கையாக இருக்கட்டும், இப்படி நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய பாடுகளையும் வழிகளையும் எழுதியிருக்கக்கூடிய அவர்களை நாம் நிச்சயமாக தேடி வாசிக்க வேண்டும். இதோ எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஐயா நீதிமணி அவர்கள் இந்த மாவட்டத்தின் மிக சிறந்த எழுத்தாளர். அவருடைய சிறுவர் கதைகளை நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர் எழுதியிருக்கிறார் புலிகிளி என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். சந்தைக்கு போன பேன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவருடைய சிறுகதைகள் பல்வேறு இதழ்களில் மாதா மாதம் வெளிவருகிறது. நம் வீட்டு குழந்தைகளுக்கு பெரிய பெரிய கதைகளை, பெரியவர்கள் படிக்கக்கூடிய கதைகளை அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் கூட குழந்தைகளுக்கு இப்படியான சிறார் எழுத்தாளருடைய எழுத்துக்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் உங்கள் முன்னே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் முடிச்சாங்க. அதே மாதிரி இங்க சாரோன் என்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். சமீபத்தில் சென்ற ஆண்டு அவர் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகத்தின் பெயர் கரியோடல். தமிழில் வந்த மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்புல நீங்க கரியோடனை சொல்ல முடியும். அது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளருங்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். நிறைய புத்தகங்கள் வந்ததுனாலும் கரியோடன் என்கிற புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். சமீபத்தில் அவர் இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். 2 புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒன்று இருளி, இன்னொன்று மரத்தி அப்படின்னு சொல்லி. இருளி நாவல், மரத்தி சிறுகதை தொகுப்பு. அதில் மரத்தி என்கிற ஒரு கதையை மட்டும் படித்து விட்டு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அந்த கதையை சுற்றி மட்டுமே என்னுடைய எண்ண ஓட்டம் இருந்தது. நான் சில கதைகளை அல்லது சில நாவல்களை படித்துவிட்டு மட்டும்தான் அப்படி தூங்காமல் சில பொழுதுகளை கழித்ததுண்டு. அப்படி எனது பட்டியலில் இருக்கக்கூடிய கதைகளில் அழகிய பேருன் எழுதிய தீட்டு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அல்லது மிகப்பெரிய கேள்வி எழுப்பிய ஒரு சிறுகதை அல்லது குறுநாவல். அதே மாதிரி ஐயா இமயம் அவர்கள் எழுதிய அந்த பெத்தவன், அதை படிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க கிட்ட அதை நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ரொம்ப சொற்பமான பக்கங்களை கொண்ட ஒரு சிறிய புத்தகம் தான். 40-45 பக்கத்துக்குள்ளேயே முடிச்ச ஒரு புத்தகம். ஆனால் அது மிகச்சிறந்த புத்தகம். அதே மாதிரி இங்க வடார்காடு அப்படிங்கிற பெயர்லேயே மணிகண்டன் என்கிற ஒரு கல்லூரி விரிவுரையாளர், நம்ம ஆரணி பகுதியை சேர்ந்தவர், வடார்காடு என்கிற பெயரிலேயே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த அற்புதமான நாவல். அதை தமிழகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் யாராவது ஒருவர் எழுதியிருந்தால் கூட இன்றைக்கு அது மிகப்பெரிய விருதினை பெற்றிருக்கும். கெடுவாய்ப்பாக நாம் அவர் இளைய தலைமுறையை சேர்ந்த முதல் முறை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர் என்பதால் அவருடைய அந்த நாவல் பேசப்படவில்லை என்கிற வருத்தம் உள்ளபடியே எனக்கும் இருக்கு. அதே மாதிரி கோகிலன், முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இந்த மாவட்டத்தின் கதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர் கோகிலன். அதே மாதிரி தேவி என்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, பெண் எழுத்தாளர். அதே மாதிரி கயல்னு ஒரு பேராசிரியர் இருக்காங்க, இந்த முத்தரங்கம் கல்லூரியில் வணிகவியல் துறை பேராசிரியராக இருக்காங்க. அவங்க எழுதின சிறுகதை தொகுப்பு அல்லது மொழிபெயர்த்த தொகுப்பு இன்றைக்கு மிக சிறந்த பரிசுகளை பெற்று வாங்கி குவித்திருக்கிறது. அப்பேற்பட்டவர்களை எல்லாம் நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும். அதே மாதிரி கதைகளுக்கும் நமக்குமான உறவு என்பது எப்போதும் ஒரு தாத்தா பாட்டியோடு நெருக்கமான ஒரு உறவாகத்தான் இருக்கும். கெடுவாய்ப்பாக எனக்கு அம்மா வழியிலையும் தாத்தா பாட்டி இல்லை, அப்பா வழியிலையும் தாத்தா பாட்டி இல்லை. 2 பேருமே நான் பிறக்கத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதால எனக்கு பாட்டியாக இருந்து கதை சொன்னவள் எனது வீடு தள்ளி ஒரு 10 வீடு தள்ளி இருந்த கர்ணம்மா என்கிற ஒரு பெண்மணி தான். நான் என்னுடைய முதல் புத்தகத்திலேயே அவருக்கு தான் என்று சொல்லியிருப்பேன். நான் எழுதிய அத்தனை கதைகளுக்கும் அச்சாரம் அல்லது விதை என்று. அப்படி ஏதோ ஒரு நபரிடம் கதையை கேட்டுத்தான் நாம் கதையை வாசிக்கவோ அல்லது எழுதவோ நாம் தூண்டப்பட்டு இருக்கோம். கதைகளை ஏன் படிக்கணும், இவ்வளவு நேரம் பேசுற எதுக்கு கதை படிக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. இயல்பான மனித வாழ்க்கையில் இருந்து குறைந்தபட்ச மேம்பட்ட மனித வாழ்க்கைக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் எந்த வகையிலாவது ஒரு இலக்கியத்தை நாம் தொட்டாக வேண்டும். எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைக்கு சிறுகதை என்பதனால் நான் சிறுகதையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேனே ஒழிய நிச்சயமாக இலக்கியத்தோடு சேர்ந்து எந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் அவனுடைய குற்றங்கள் குறைந்த மனிதனாக இருப்பான் என்பது என்னுடைய சிறிய வயதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து பாடமாக நான் பார்க்கிறேன். அதுதான் இலக்கியம் படித்தவனுக்கும் இலக்கியம் படிக்காதவன்லாம் கெட்டவனான்னு கேட்டால்
நிச்சயம் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் இலக்கியம் படித்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணங்களை, பல்வேறு உதாரணங்களை எனக்கு சொல்ல முடியும். கடைசியாக நேரம் இருந்தால் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். பூட்டிய பணப்பெட்டி அப்படின்னு ஒரு சிறுகதை. சத்யஜித் ரே மிகச்சிறந்த இயக்குனர், நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர். இந்த பூட்டிய பணப்பெட்டி சிறுகதையை சொல்லணும்னு இங்கே தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. கதை சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் ஏதோ அந்த கதையை இங்கே சொல்லணும் அப்படின்னு இங்கே வந்த பேர் தான் எனக்கு தோணுச்சு. உடனே நான் அந்த பூட்டிய பணப்பெட்டி கதை பேரை மட்டும் எழுதிக்கிட்டேன். நான் ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப 2-3 நிமிஷத்துக்குள்ளே அந்த கதையை நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். சத்யஜித் ரேவால் எழுதப்பட்ட அந்த பூட்டிய பணப்பெட்டி வந்து எதை குறித்ததுன்னா ஒரு கிரைம் நாவல் அல்லது ஒரு கிரைம் சிறுகதை, ஒரு துப்பறியும் சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 75 வயதை கடந்த ஒரு முதியவர். நான் கதைக்குள்ளே போயிடுறேன். உங்களையும் கஷ்டப்பட்டு எப்பாடுபட்டாலும் இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு 75 வயசு முதியவர், மிக சிறந்த வாசகர். வேலூரிலே இருக்கக்கூடிய பா. லிங்கம் மிகச்சிறந்த, தமிழகத்தின் மிக சிறந்த வாசகர் போல இந்த கதையில் வர ஒரு நபரும் மிகச்சிறந்த வாசகர். அவர் எந்த மாதிரியான புத்தகங்களை தேடி தேடி வாசிப்பாருன்னா, துப்பறியும் நாவல்களை வாங்கி வாங்கி வாசிக்கக்கூடியவர். அவர் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. ஓய்வு பெற்ற பிறகும் கூட வாசிக்கிறதுல அந்த நாட்டம் இருக்கிறதுனால வாசிக்கக்கூடிய பழக்கமாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. யாருடைய உதவி தேவைப்படுது அப்படின்னா, பெலுடா அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரோட உதவி தேவைப்படுது. ஒரு தனியார் போலீஸ் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஃபோன் இல்லாத காலத்து கதை என்பதால் ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள பெலுடா அவர்களுக்கு, என் பேர் இது, என்னுடைய ஊர் வந்து பிளாசி பக்கத்தில், அதாவது பிளாசி வடநாட்டில் இருக்கக்கூடிய பிளாசிக்கு ஒரு வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்குடியான ஒரு ஊர். 75 வயதான நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறேன். இது மட்டும்தான் அந்த கடிதத்தில் இருக்கு. எந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய அந்த பெலுடா, 24 மணி நேரம் கொள்ளை குற்றங்களை கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெலுடாவுக்கு ஒரு பொய் தட்டுது. 75 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து, முன்பின் தெரியாத நபர்கிட்ட இருந்து, நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு ஒரு கடிதம் வருது. அதுவும் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்கள் சந்திக்கிறது வர்றதுக்கு உறுதியாக இருந்தால் வர்ற வெள்ளிக்கிழமை பிளாசியில் வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னோட காரை அனுப்புகிறேன். அந்த காரில் நீங்கள் வந்து ஏறிக்குவாங்க, பதில் கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 75 வயசில் இருக்கிற நபர் எதுக்காக நம்மளை கூப்பிடணுன்ற ஒரு யோசனையிலேயே கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பெலுடாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். வெள்ளிக்கிழமை நான் கண்டிப்பாக குர்குடியா கிராமத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி குர்குடியா கிராமத்துக்கு இவரும் போறாரு. இவரை வரவேற்பதற்காக கார் ரொம்ப ஸ்பீடாக காரோட காத்திருக்க முடியாத அவர் தன்னுடைய கார் டிரைவரை தான் அனுப்புறாரு. இவர் வீட்டுக்கு போறாரு. மின்சார வசதியே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த பிளாசியில் இருந்து குர்குடியாவுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவு கார் வைத்திருக்கிறார்கள். காரில் போறதுக்குள்ள இருட்டி இருக்குது, ஊர் இருட்டி போகுது. அந்த ஊர்ல மின்சார வசதி கிடையாது. கார் டிரைவர் காரை விட்டுட்டு இறங்கி போயிடுறாரு. இந்த பெலுடாவும் பெலுடாவுடைய நண்பர்கள் 2 பேரும் வர்றாங்க. அந்த பங்களாவை பார்க்குறாங்க. ரொம்ப பழமையான பங்களா, கரண்ட் வசதி இல்லை. யார் எப்படி வழி தேடுறதுன்னு, அந்த பங்களாக்குள்ள எப்படி போகணும்னு தெரியாத அளவுக்கான பெரிய பங்களா. அவர்கிட்ட வழி தேடுறதுக்கூடிய எந்த ஆளும் இல்லாமல் அந்த வீட்டை பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போனால் ஒரே ஒரு அறையில் மட்டும் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த விளக்கு எரிகிற அறையை நோக்கி போகும்பொழுது, நான் தான் பெலுடா, எனக்கு தான் நீங்கள் கடிதம் போட்டிருந்தீங்க, உங்கள் கடிதத்தை ஏற்றிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, தெரியும் நான் தானே கார் அனுப்பிச்சேன், மகிழ்ச்சி, இங்கே இருக்கிற அத்தனை புத்தகங்களும் உங்களுக்கு பயனுள்ள புத்தகங்களாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் துப்பறியும் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு குண்டத்தை போட்டுருவார். இதில் என்ன நல்வாய்ப்பு அப்படின்னா, இந்த பெலுடா தேடிக்கிட்டு இருந்த அரிய புத்தகங்கள் அத்தனையும் அவருடைய லைப்ரரி அலமாரியில் இருக்கும். எல்லா புத்தகமும் எனக்கா? ஆமாம், எல்லா புத்தகமும் உனக்கு. எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஆஃபீஸர் கேட்கும்போது, இந்த வயசான மனுஷர் சொல்லுவார், எனக்கு நீங்கள் ஒரு உதவி தேவைப்படுது. என் வீட்டில் ஒரு பூட்டிய இரும்பு பெட்டி இருக்குது. அதோட பாஸ்வேர்டை வந்து நான் மறந்துட்டேன். என்னோட வயதின் காரணமாக நான் மறந்துட்டேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். டைம் எடுத்துக்கங்க, காலையில் கூட கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் அவருக்கு கொடுக்கப்படுற நிபந்தனை. தூங்கி எழுந்துடுறாரு. பாஸ்வேர்டோட வர்றாரு. காலையில் பாஸ்வேர்டோட வர்ற மனிதர்கிட்ட நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அது பதிலாக எதுவும் சொல்லலை. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த பெலுடா வந்து அந்த வயசான மனுஷர்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
இந்த பொட்டியை பல்வேறு தரப்புல இருந்து உங்களுக்கு பல பேர் திறக்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10-15 முறை கொலை முயற்சிக்கு உள்ளாயிருக்கிறீங்க. பொட்டியை பார்த்தே சொல்லிடுறாரு இந்த பெருடாங்கிற டிடெக்டிவ் ஆஃபீஸர். பயந்து போறார் வயசானவர். இந்த வயசுல வந்து எனக்கு பயங்காட்டுறதுக்கு தான் அவ்வளோ தொடர்ந்து வந்தியா, இவ்வளோ புத்தகத்தை கொடுக்குறேன்னு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேன். இல்லை, இந்த பொட்டியை பார்த்ததுனே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த பொட்டி அவ்வளவு கீறல் விழுந்திருக்கு, அவ்வளவு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க பாஸ்வேர்டு தெரியாமல். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் அதோட முடியுது. நண்பர்களே, இதில் என்னன்னா, கதையை நான் முடிச்சுக்கிறேன், நேரத்தின் அருமை கருதி நீங்கள் படிச்சுக்கணும். இந்த கதை வெறுமையான 40 பக்கம்தான். இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் இங்கேயும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தியிருப்பார். இவரை அழைச்சார் இல்லையா, அழைக்கப்பட்ட மனிதர் இறந்து போயிருப்பார். இது இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னா, அழைத்தவர் அந்த பெரியவர் அல்ல, பெரியவரை கொலை செய்து விட்டு அந்த பெரியவர் வேடத்தில் அவருடைய மகன்தான் அந்த பெரியவர் போலவே கடிதம் போட்டு பாஸ்வேர்டை அப்பா கிட்ட இருந்து வாங்க முடியாம அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்க. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி எப்படியாவது பெருடா கிட்ட இருந்து பாஸ்வேர்டை வாங்கி எடுத்துக்கலாம்ன்றதுக்காக அவருக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வச்சு புத்தகத்தை கொடுத்து வயதான பெரியவர் மாதிரி நடிக்கிறதுக்கு பார்ப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறதா கதையோட ட்விஸ்ட். எனவே இலக்கியத்தில் சிறுகதைகள் என்பது உங்களை பல்வேறு தளங்களுக்கு இட்டு சொல்லும், பல்வேறு நல்ல விஷயங்களை உள்வாங்க வைக்கும், அல்லது நல்ல மனிதர்களாக வாழ வைக்கும். வாய்ப்புக்கு நன்றி.